அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எங்கள் வீட்டில் எப்போவுமே குழந்தைங்க வந்து ப்ரௌனி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணலாமேன்ட்டு இன்றைக்கி ரவுண்டு டீல் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு தேவையான பொருட்களை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இப்போ எப்படி ப்ரௌனி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ப்ரௌனிக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒயிட் சுகர் 50 கிராம், ப்ரௌன் சுகர் 50 கிராம், கொக்கோ பவுடர் 30 கிராம் சேர்த்து 2 முட்டை, சால்ட் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டபுள் பாயில் மெத்தடில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கீழே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பவுல் வச்சு அதுக்குள்ளே சாக்லேட் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் வந்து நான் வந்து நட்ஸ் உள்ள சாக்லேட் தான், டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ளைன் சாக்லேட் எடுத்துக்கோங்க. எனக்கு இது தான் கிடச்சதுனால நான் இது தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நான் இதில் வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். சாக்லேட் வந்து 80 கிராம் சாக்லேட்டு. இப்போ பட்டரையும் நல்லா சேர்த்து இரண்டையுமே நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் க்ளீனான பவுலில் இந்த பொடி பண்ணி வச்ச சுகர், ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 எக் சேர்த்துருக்கேன். அதில் ஒவ்வொரு எக்காக நான் வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து ரிஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு எக் சேர்த்துறேன். இது 2வது எக் சேர்க்குறேன். இதையும் நல்லா உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் வந்து பீட்டர்லேயே அடிச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பட்டரையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. யார் வேணாலும் செய்யலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மைதா வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்கக்கூடாது. மிக்ஸ் பண்ண தான் கலர் வரும். கொக்கோ பவுடர் 30 கிராம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக ஜென்டலான முறையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் வச்சோ நீங்கள் பீட்டர் வச்சுக்கோ அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/4 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பாக்ஸில் வந்து நல்லா பட்டர் தடவி மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து டேப் பண்ணி விட்டு நல்லா இப்போ நம்ம வந்து நான் வந்து ஏற்கனவே பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மூடி நல்லா 25லேருந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அந்த கேக் பேட்டரை எடுத்தேன். இப்போ வந்து ஃபார்க் ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டவே இல்லை. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு, ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது வந்து நான் சாப்பிட்றதுக்காக என் பின்னாடி 2 பசங்களும் வெயிட் பண்ணுறதுனால என்னால் வந்து கட் பண்ணி எடுத்து காட்ட முடியல. கட் பண்ணோடனே எல்லாமே காலி ஆகிடுச்சு. நல்லா கட் பண்ணும்போதே பாருங்கள், நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக வருது. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.